அனைவருக்கும் வணக்கம். சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவை அமைப்பு திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி வட்டம் சென்னிருப்பு முதல்நிலை ஊராட்சியில் பைபாஸ் அருகாமையில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் கோயில் சொந்தமான இடம் ஆக்கிரமிப்பு. அந்த கோயிலோட சர்வே நம்பர் பார்த்திங்கன்னா 81/2. அதன் பரப்பளவு 68 சென்ட்டு. இந்த 68 சென்ட்டில் எவ்வளோ இடம் காலியாக இருக்குன்னு தெரியல. ஆனால் மிச்சம்லாம் ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. இது சம்மந்தமாக போன வருஷம் பார்த்திங்கன்னா அந்த இடம் முழுசாக அந்த கோயில் ஒட்டினா மாதிரி இருக்குது. மொத்தமே ஆக்கிரமிப்பு தான். இவங்க இப்போ தற்சமயம் சுயம்பு என்பவர் பார்த்திங்கன்னா போலி ஆவணம் தயார் செய்து அதன் மூலம் பட்டா வாங்கியிருக்காரு. ஆனால் இவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இது யாரெல்லாம் உடந்தையாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பட்டா வாங்குறதுக்கு திரு சுயம்பு என்பவர் நாட்டார் பழக்கடை வச்சுருக்காரு, வாழைப்பழக்கடை. இப்போது கட்டடம் கட்டியிருக்காரு. இவருக்கு உடந்தையாக இருந்தது முழுசாக விஓஓ திரு கோபி அவர்கள், முன்னாள் விஓஓ கோபி அவர்கள். இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா அறங்காவலத்துறையும் இவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. உண்மைதான். ஏன்னா பெட்டிஷன் கொடுத்துருக்க அறங்காவலத்துறையும் பெட்டிஷன் கொடுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. பூவிருந்தவல்லி அறங்காவலத்துறை அவரோடும் புகார் தெரிவித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதேமாதிரி விஓஓ சரி எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னா போய் ஆய்வு செய்யணும். இது கோயில் நிலமா, புகார் வந்த உடனே போய் செய்யணும், போய் பார்க்கணும். எந்த ஒரு வேலையும் செய்யலை. இதில் என் மீது ஒரு குற்றச்சாட்டு, பன்னீர்கிட்ட 3 லட்சம் ரூபா பன்னீர் வாங்கியிருக்காப்புல, நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இது சார்ந்து பார்த்தா 2 பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இதுக்கு அவப்பெயர் வந்ததுக்கு காரணம் சென்னிருப்பம் தற்சமயம் விஓஓ கீதா அவர்களும் வருவாய் ஆய்வாளரும் பூவிருந்தவல்லி அறங்காவலர் ஆணையரும் தான் காரணம். ஏன்னா இவங்க அதை ஆய்வு செய்திருந்தாங்கன்னா, இது ஆக்கிரமிப்பில் இருக்கா இல்லையான்றது ஆய்வு செய்திருந்தாங்கன்னா இந்த அவப்பெயர் எனக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு காரணம் எல்லாமே இவங்க 3 பேரும் தான் அப்படின்னு தெரிவித்து கொண்டு நன்றி, வணக்கம். உங்களோட கருத்தை தெரிவிங்க.